ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ராணுவ எவிக்டட் அப்படின்ற ஒரு நியூஸ் வந்துச்சு. அது வந்துட்டு இன்றைக்கி நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம இவரை வெளியே ஏற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. காரணம் லாஸ்ட்டாக ஒரு 4 பேர் தான் இருந்தாங்க. அதில் மஞ்சரி, மேலே ஜாக்லின், அதுக்கப்புறம் விஜய் விஷால், அதுக்கப்புறம் நம்மளுடைய பவித்ரா. இந்த 4 பேரில் மஞ்சரின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவங்க லீஸ்ட் ஓட்டில் இருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் எப்படி மற்றதெல்லாம் கன்ஃபார்ம் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக ராணுவமில் கையை வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. இதுக்கு காரணம் இவரே இவரோட மேலே மண்ணை வாரி போட்டுக்கிட்ட மாதிரி ஒரு சில சம்பவங்களாக பண்ணியிருக்கார். ஏன்னா வெளியில் இருந்தாலும் உள்ளே அதை பற்றின ஒரு விஷயமே இல்லாமல் எவ்வளோ அழகாக சௌந்தர்யம் மெயின்டைன் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த விஷயங்கள் இவர்கிட்ட கொஞ்சம் இதுதான். அதை நம்பி ஒரு சில பேர்கிட்ட சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனையாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒத்துக்கிட்டார். இப்போ சௌந்தர்யம் ஒத்துக்கிட்டாங்களா பார்த்தீங்களா? ஆனால் இவர் ஒத்துக்கிறார், நான் நடிக்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவர் எவிக்ஷன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக ராணுவோட ரசிகர்களுக்கு பயங்கரமான ஒரு மன வருத்தம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒருத்தங்க எவிக்ட் ஆகும்போது அவங்க எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, அவங்க வில்லனான ஒரு கேரக்டர் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க எவிக்ட் ஆகும்போது எல்லாரும் வருத்தப்படும். ஏன்னா கூட இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க, அதேமாதிரி அவங்க கூட இவங்க நட்பாக பழகியிருக்காங்க, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது ஒருத்தங்க திடீர்னு வன்மத்தை கக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியான ஒரு இது கிடையாது. அந்த விஷயத்தை இன்றைக்கி சௌந்தர்யா பண்ணதுனால ராணுவோட ரசிகர்லாம் அப்படி கொதிச்சு போய் கிடக்கிறாங்க. அதுவும் ராணுவன்னு அந்த ஃபோட்டோ காமிச்சோடனே அவர் கேஷுவலாக எடுத்துக்கிட்டார். எனக்கு கிட்டத்தட்ட 90 நாள் வந்துட்டார். அதனால் அவருக்கு ஒரு பெருசாக தெரியல. பட் இருந்தாலும் அந்த டைமில் அவங்கள அந்த வழி அனுப்புறதுக்கு முன்னாடி, அவங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கிளாப் பண்ணுறாங்க பாருங்கள் சௌந்தர்யா. அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து அப்படி சைல்டு பிஹேவியராக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு பக்கம் பிக் பாஸ் கிண்டல் பண்ணுறது, ஏன் நம்ம விஜய் சேதுபதி கிண்டல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதுதான் அவங்களோட கேரக்டர் மாதிரி இருந்தது, அழகாக இருந்துச்சு. அவங்க விளையாட்டுத்தனமாக பேசுறது. ஆனால் குழந்தை எப்பயுமே இந்த மாதிரி பண்ணாது. போகும்போது ஒருத்தங்க இப்படி வன்மத்தில் அப்படியே கை தட்டி, இந்த பக்கத்தில் இருக்கிற மஞ்சரி டென்ஷன் பயந்துட்டாங்க. இன்னும் இந்த பொண்ணு திரும்ப கை தட்டிகிட்டே இருக்குன்னு. அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்கள். எப்படியோ அவர் இப்போ எவிக்டட்னு தெரிஞ்சு போச்சு. போகும்போதாவது ஹாப்பியாக அனுப்பி வைக்கணுன்றதான் என்னோட கருத்து. என்னத்தை வாரி கட்டிக்க போகிறோம் எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் அந்த டைம்லையும் இவங்க வன்மத்தை கக்குன்னு நினச்சாங்க பார்த்தீங்களா? ஏன்னா ஒரு சில பேர் சௌந்தர்யா கோல்டன் ஹார்ட் அப்படின்லாம் சொல்கிறாங்க, குழந்தை தனன்றாங்க. குழந்தையும் கோல்டன் ஹார்ட் இருக்கவங்க இந்த மாதிரி பண்ண மாட்டாங்கன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். எனக்குமே இன்றைக்கி ராணுவ போனது கரெக்டான டிசிஷன் தான் தோணுது. ஆனாலும் போகிறதுக்கு முன்னாடி போகும்போது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.